மாப்போசி தமிழ்நாடு, அது ஆந்திராவில் தான் இருந்தது. நீ தமிழ்நாடு தமிழர்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசி ஒரு மீட்டிங் பேசுறாரு போய் திருத்தணியில. பேசும்போது இவர் எப்பவுமே லீவு நாளில் ஊருக்கு போயிடுவார். அங்கே வன்னிய சங்கம் சத்திரங்குது, அதில் போய் இருந்துருவார். அங்கே போய் தங்குவார். அவங்க அண்ணன் தம்பி வீட்டில் சாப்பாடு வரும், சாப்பிடுவார், வரவங்கள பார்ப்பார். அப்போ அப்படி இருக்கும்போது மாப்போசி மீட்டிங் போடும்போது கல்லெட்டு அடிக்கிறாங்க எல்லாம் தெலுங்கர்கள். அடிக்கும் போது எல்லாம் ஜனங்க அப்படியே ஓடுது. இவரு உள்ள இருக்கு, என்ன ஓடுறாங்க ஜனங்கள்னா, இது மாதிரி மாப்போசி பேசுறாரு, அதுக்காக தெலுங்கர்லாம் கல்லெடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா? ஒரு நாள் எழுந்தார், வாடா 2 பேரும் கூட்டிக்கின்னு நேராக போய் மேடையில் ஏறினாராம். யாராவன் அடிங்கடா, நான் பார்த்தேன், ஆம்பளைங்களாம் தான் என்ன அடிங்கடா பார்க்கலாம் அப்படின்னு எதோ பேசுகிறார்.